வணக்கம். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தைய தீர்மானிக்கிற கல்வி முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? கோடிக்கணக்குல செலவு பண்ணி பல பேரோட உழைப்புல உருவாக்குற கல்வி சீர்திருத்தங்கள் சில சமயம் ஆரம்பிச்ச வேகத்திலேயே காணாம போறத நாம பார்த்திருக்கோம். ஏன் இப்படி நடக்குது? அந்த திட்டங்கள் தோல்வி அடையாம தடுத்து அதை எப்படி ஜெயிக்க வைக்கிறது? வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம். இத சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாடு தங்களோட கல்வி முறைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு பிரம்மாண்டமான புது திட்டத்தை தொடங்குது. ஆனா வெறும் 2 வருஷத்துல அந்த திட்டம் ஒரு படுதோல்வின்னு அறிவிக்கிறாங்க. இது ஏதோ சினிமா கதை இல்ல, நிறைய நாடுகள்ல நடக்கிற நிஜம். இது எவ்வளவு பெரிய நஷ்டம் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இவ்வளவு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கிற திட்டங்கள் ஏன் பாதியிலேயே தோல்வி அடையுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத காரணங்கள்லாம் என்ன? வாங்க அது கண்டுபிடிக்கலாம். வாங்க முதல்ல ஃபெயிலியரான ஒரு திட்டத்தோட உண்மை கதைய பாப்போம். இது நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும். 2019ல எக்ஸ்னு ஒரு நாட்டுல கிளாஸ் ரூம்ஸை மாடர்னாக்க ஒரு பெரிய டெக்னாலஜி திட்டம் கொண்டு வராங்க. ஆனா அடுத்த வருஷமே, அதாவது 2020ல அந்த புது டெக்னாலஜிய பாடத்துல எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாம டீச்சர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாற்றத்தால ஒரே கன்ஃபியூஷன். இதோட விளைவு 2021ல அந்த பெரிய திட்டம் ஃபெயிலியர்னு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. சரி, அந்த பிளான் ஏன் ஃபெயில் ஆச்சு? காரணங்கள் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. பாலிசி உருவாக்குனவங்க கிட்ட இருந்து சரியான சப்போர்ட் இல்ல, டீச்சர்ஸ்க்கு தேவையான ட்ரெயினிங் கொடுக்கல, பட்ஜெட் பத்தாததால ரீசோர்சஸ் கிடைக்கல. எல்லாத்துக்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸால அந்த புது டெக்னாலஜியோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது அந்த ஒரு நாட்டுல மட்டும் நடந்த தப்பில்ல, நிறைய திட்டங்கள்ல நடக்கிற பொதுவான தவறுகள் தான் இது. சரி, அந்த ஒரு எக்ஸாம்பிள மட்டும் பார்க்காம பொதுவா எல்லா கல்வி சீர்திருத்தங்களும் சந்திக்கிற 8 காமனான ஆபத்துகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. நல்ல எண்ணங்கள் மட்டும் ஒரு திட்டத்தை ஜெயிக்க வச்சிடாது. ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் இல்லனா எவ்வளவு நல்ல நோக்கமா இருந்தாலும் அது தடம் புரண்டிடும். இதோ முதல் 4 முக்கிய காரணங்கள். 1. தெளிவான இலக்குகள் இல்லாதது. இது எங்க போறோனே தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிற மாதிரி. 2. சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களையெல்லாம் கலந்து பேசாம இருக்கிறது. 3. திட்டத்தை செயல்படுத்த தேவையான பணம், ட்ரெயினிங், நேரம் இதெல்லாம் ஒதுக்காம இருக்கிறது. 4. அந்தந்த இடத்தோட சூழலையும் கலாச்சாரத்தையும் புரிஞ்சுக்காம எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி திட்டத்தை வடிவமைக்கிறது. அடுத்த 4 காரணங்கள் நம்ம மனுஷங்களோட இயல்பு சம்பந்தப்பட்டது. முதலாவது, எந்த ஒரு புது மாற்றத்தையும் மக்கள் இயல்பாவே எதிர்க்கிறது. அடுத்தது, திட்டத்தை பத்தி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தெளிவா விளக்காம விடுறது. 3வது, திட்டம் சரியா போகதான்னு தொடர்ந்து கண்காணிக்காம ஃபீட்பேக் கேட்காம இருக்கிறது. கடைசியா, மாணவர்கள் உண்மையிலே கத்துக்கிறாங்களான்றதை விட ரூல்ஸை ஃபாலோ பண்றோமான்றதுல மட்டும் கவனம் செலுத்துறது. சரி, இவ்வளோ நேரம் நாம ப்ராப்ளம்ஸ் பத்தியே பேசிட்டோம். இனி சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கையான பகுதி. நாம பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். பிரச்சனை என்னன்னா, கோல்ஸ் கிளியரா இல்ல. அதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். திட்டத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம எதை அடைய போறோன்றத தெளிவா சொல்லிரணும். அப்பதான் பயணத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே திசையில போவாங்க. அடுத்த ப்ராப்ளம் இதுல சம்பந்தப்பட்டவங்கள கலந்து பேசாதது. இதுக்கான தீர்வு திட்டத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரையும் இன்வால்வ் பண்றதுதான். அவங்க கருத்துக்களை கேட்கும்போது, இது நம்ம திட்டம்னு ஒரு ஓனர்ஷிப் வரும். அதுவே திட்டத்தோட பாதி வெற்றின்னு சொல்லலாம். போதுமான ரீசோர்சஸ் இல்லாதது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தாத மாதிரி. ஒரு திட்டம் ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவையான பணம், கருவிகள், அப்புறம் தொடர்ச்சியான பயிற்சி கண்டிப்பா அவசியம். இந்த சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு மாற்றமும் ஜெயிக்காது. பாருங்க, எந்த ஒரு புது மாற்றத்தினும் முதல்ல எதிர்க்கிறது மனுஷ இயல்புதான். அதை எப்படி சமாளிக்கிறது? புது முயற்சிகளை பாராட்டி, தப்பு பண்ணா அதிலிருந்து கத்துக்க ஊக்குவிக்கிற ஒரு சப்போர்ட்டிவான சூழலை உருவாக்கணும். டீச்சர்ஸ் புது விஷயங்களை முயற்சி பண்ண தயங்காத ஒரு கல்ச்சரை வளர்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சீர்திருத்தத்தை வெற்றிகரமா செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான பார்க்கலாம். இதுல பிளானிங் மற்றும் சவால்களை சமாளிக்கிறதுன்னு 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். முதல்ல இப்போதைய தேவைகள் என்னன்னு ஆராயணும். 2வதா ஸ்மார்ட் இலக்குகளை அமைக்கணும். அதாவது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் மற்றும் டைம் பவுண்ட். 3வதா ஒரு தெரிவான ஆக்ஷன் பிளானை உருவாக்கணும். கடைசியா என்னென்ன சவால்கள் வரலாம்னு முன்கூட்டியே கணிச்சு அதை சமாளிக்க தயாரா இருக்கணும்.
திட்டத்தை செயல்படுத்தும்போது வர்ற சவால்களை சமாளிக்க இந்த வழிகள் உதவும். 1. தேவைப்பட்டா திட்டத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய தயாரா ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது. 2. டீச்சர்ஸ்க்கு தேவையான வழிகாட்டுதலையும் சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுக்கறது. 3. மனரீதியா தயாராகி சின்ன சின்ன பின்னடைவுகளை கண்டு தோந்து போகாம இருக்கிறது. 4. சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடி எல்லாரையும் உற்சாகப்படுத்துறது. சரி, கடைசியா இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பாத்திரலாம். இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான சாவிகள். இந்த கோட் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லுது. சரியான திட்டமிடல், திறமையான செயல்பாடு மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு இருந்தா வெற்றி சாத்தியம் மட்டுமல்ல, அது நிச்சயம் அடையக்கூடிய ஒண்ணு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒரு டீச்சரா, பேரண்டா இல்ல ஒரு ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். உங்க ஸ்கூல்லயோ இல்ல உங்க சமூகத்திலயோ ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க உங்களால எடுக்க முடியற ஒரு சின்ன முதல் படி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன படிகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும்.